கர்த்தர் நாமத்துக்கு கைவிடதாக அடிமை தேவன் கடந்த 2024 பாதுகாத்து 25ஆம் ஆண்டு முதல் நாளை திருச்சபதாசோடு கூடி தேவர்கள் தூதுக்குள்ள அடிமைக்கு இறக்க பாராட்டினால் நாமத்துக்கு கைவிடதாக தேவன் அறிவித்து ஒரு வார்த்தை வாசித்து கழிச்சோம். சகரியா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். இங்க சகரியா மூலியமாக நமக்கு அறிவிக்கிற பிரகாரம் நம்பிக்கையுடைய சிறைகளை சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு திரும்புங்கள். இங்க சொல்லப்படுகிற 4 விதமான சம்பவத்தை மையப்படுத்துகிறார். இந்த 4 விதமான சம்பவத்தை நம்ம கொடுப்பதாக இங்க வாக்கு கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கு தருவேன். முதலாவது சொல்லப்படுகிற விஷயம் நம்பிக்கை வேணும். இரண்டாவது அரண், பாதுகாப்பான ஒரு இடம். மூன்றாவது இரட்டிப்பான நன்மை தருவேன். அதில் முக்கியமான கடைசி வார்த்தை பார்த்தீங்கன்னா இன்றைக்கே தருவேன். நாளை மறுநாள் அல்ல, தேவன் நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் இன்றைக்கு ஒரு தருவேன். நம்ம பல ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். எல்லாமே கடினமான வார்த்தையாக தான் இருக்கும். பயப்படாதீங்கன்னு சொல்லுவார். பயப்படாதீங்கன்னாவே ஏதோ பிரச்சனை ஆரம்பிக்க போகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஆனால் கடவுள் இந்த ஆடு நம்ம வாக்கு கொடுக்குற பிரகாரம் ரெட்டிப்பான நன்மை தெரிவேன், இன்றைக்கு தெரிவேன். ஆனால் ஒரு நல்ல ஒரு வாக்கு தெய்வம் நமக்கு வேதத்திலிருந்து ஈடுபடுத்தியிருக்கிறோம். அதை நாம் சுதந்திரத்துக்குள்ள போகிறோம். அதுக்கு சொல்லப்படுற 4 நிலைகள். 1 நம்பிக்கை, 2வது அரண், 3வது ரெட்டிப்பான நன்மை, 4வது இன்றைக்கு. ஒன்றா நாம் நடைமுறைப்படுத்தும் போது இதை பூர்ணமாக நாம் அடைந்து கொள்ளலாம். அல்ல முதல் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் நம்பிக்கை என்பது விசுவாசம். தேவன் மேலேயும் தேவனுடைய வார்த்தை மேலேயும் நாம் நம்பிக்கை வைக்கப்பட வேண்டும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை விசுவாசம் என்ன சொல்லுகிறான்னு பார்த்தீங்கன்னா, தேவன் ஒரு காரியங்களை செய்வதற்கு முன்பாகவே அதை நம்ம செய்து கொடுப்பார் என்று நம்ப வேண்டும். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்னா செய்து கொடுத்தா தான் செய்வோம். நம்மளோட வாக்குவாதம் தான் இன்னைக்கு ஃபெயிலியர் ஆகிற விஷயங்கள். எனக்கு இது செஞ்சு கூடாண்டவர் நான் செய்கிறேன். ஆனால் வேதம் அப்படி எதிர்பார்க்கல. தேவன் செய்வார் என்று எந்த ஒருவன் நம்புகிறானோ அவனுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா விசுவாசம் எல்லாம் கூடும் என்று சொல்கிறார். விசுவாசங்களுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தால் எல்லாம் அடைந்து கொள்ள முடியும். விசுவாசிகள் தேவனுடைய மகிமை பார்க்க முடியும் என்று சொல்கிறது. ஆனால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை நமக்கு நம்பக்கூடியதாக இருக்கலாம், நம்பக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் தேவன் அதை செய்து கொடுப்பார் என்று நான் நம்பும் போது அதை அடைந்து கொள்ள முடியும். ஆனால் இறைமார்க்கம் சொல்லப்படுகிற இந்த நம்பிக்கை என்பது ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்பாகவே தேவன் நமக்கு செய்வார். கடனில் இருக்கிறோம், வியாதியில் இருக்கிறோம், இதை ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறோம். தேவன் நிச்சயமாக நம்ம செய்து கொடுப்பார் என்று நாம் ஜெபிக்க ஆரம்பிக்கணும். அப்படி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அதை நம்ம அடைய முடியும். இது எல்லாருடைய ஊழியத்தில் நடக்கக்கூடிய விஷயம். எங்கள் ஊழியத்தில் அப்படி உண்டு. ஒரு இடத்துல போகும்போது மழை வருதுன்னு வச்சுக்கலாம், ஆண்டவரே மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுவோம். ஆனால் ஜெபம் மட்டும் வானத்தை பார்ப்போம், மப்பு போயிடுச்சா போகலையா. ஜெபிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான், கடவுள் பாதுகாத்துக் கொள்வார். ஏன்னா மப்பு மாறினதுன்னா மழை நீங்களும் நம்ம யோசிப்போம். அப்படிப்பட்ட நிலைகளை நம்ம உண்டாகக்கூடாது. தேவன் சமத்தில் ஒரு விண்ணப்பத்தை போட்டுட்டோம், தேவன் என்ன பண்ணுவார், அதை நிறைவேற்றி கொடுப்பார் என்று நம்பிக்கையோடு பார்க்கப்பட வேண்டும். ஒரு 3 சம்பவத்தை நாம் இறை சன்னிதானத்தில் வாசிப்போம். 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9 வாசிப்பார். அப்படியே இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் சேர்ந்து போனார்கள். ஆனாலும் அவர்கள் 7 நாள் சுற்றி திரிந்த போது அவர்களை பின் செல்கிற இராணுவத்துக்கும் மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் இல்லாமல் போயிற்று. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா, ஐயோ, இந்த 3 ராஜாக்களையும் கர்த்தர் மோவாபியரின் கையில் ஒப்புக்கொடுக்க வரவழைத்தாரே என்றான்.
அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே இருக்கிறான் என்று 14 வாசிப்போம். அதற்கு எலிசா, நான் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் முகத்தை பாராதிருந்தால் நான் உம்மை நோக்க மாட்டேன், உம்மை பார்க்கவும் மாட்டேன் என்று சேனைகளுடைய கர்த்தருக்கு முன் இருக்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இப்போதும் ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்த போது கர்த்தருடைய கரம் அவன் மேல் இறங்கி, அவன் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்ப காரியம். மோவாபையரையும் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் சகல கோட்டைகளையும் சகல சிறந்த பட்டணங்களையும் தகர்த்து நல்ல மரங்களை எல்லாம் வெட்டி நீரூற்றுகளை எல்லாம் தூர்த்து நல்ல நிலத்தை எல்லாம் கல்மேடுகளாக்கி எடுப்பீர்கள் என்றான். மறுநாள் காலமே வழி செலுத்தப்படும் நேரத்தில் இதோ தண்ணீர் ஏதோ தேச வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் நிரம்பி. ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ராஜாக்கள் யுத்தம் செய்வதற்கு கடந்து போகிறார்கள். அங்கு அவர்கள் கொண்டு போகிற போர் குதிரைகளுக்கும் ஏனைகளுக்கும் தண்ணீர் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு வாரம் சுற்றி பார்க்குறாங்க, அந்த இடத்துல தண்ணியே இல்லை. அப்போ அவர்கள் சொல்லுகிறார்கள், யாரோ தீர்க்கதரிசி தான் விசாரிக்கலாமே, அப்படி விசாரித்து எங்கே தண்ணி இருக்கு என்பதை நாம் அந்த யுத்தத்தை நிறைவாக செய்யலாம் என்று அவர்கள் யோசிக்கிறார்கள். நம்ம பக்கத்தில் அங்கே தீர்க்கதரிசியாகிய எலிசா இருக்கிறார். அவரோட கடந்து போய் கேட்கிறார்கள், அவனோட சுரமண்டலத்தில் எடுத்து வாங்க என்று அங்கே சுரமண்டலத்தை வாசிக்க சொல்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கில் எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் நீங்கள் உங்கள் ஆடுகளுக்கும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க இந்த பள்ளத்தாக்கிலே தண்ணீர் நிரப்பப்படும் என்றார். எவ்வளோ ஒரு வார்த்தை பாருங்க. நீங்கள் காற்றும் பார்க்க முடியாது, மழையும் பார்க்க முடியாது, ஆனால் தண்ணீர் உண்டாகும். நீங்கள் நம்பிக்கூட என்ன பண்ணுங்க, வாய்க்காலை வெட்டுங்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் வாய்க்காலை வெட்டுகிறார்கள். தண்ணீர் பூமியிலிருந்து உண்டாகிறது. தேவன் பூமியில நீரூற்றை திறந்து அந்த வாய்க்காலை தண்ணி அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய மகத்துவம், தேவ திட்டங்களை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நம்முடைய சிந்தை அறிவை வைத்து நாம் போகக்கூடாது. ஒரு குருட்டான நம்ம போல ஈஸியாக நன்மை பெற்றுக் கொள்ளலாம் ஒரு நிலை. ரெண்டாவது, தேவசை கேட்டு கடந்து போகப்படும் போது அது இன்னும் நம்பிக்கையோடு நாம் அடைந்து கொள்ளலாம். குருட்டாட்டம் என்பது நடக்குமா நடக்காதுங்கிற விஷயங்கள். தேவனை கேட்டு விசாரித்து கடந்து போகும்போது அது தெளிவாக நடக்கும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மத்திய 9ஆம் அதிகாரம் 27 வாசிப்போம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். இயேசு இப்படி வருகிறார். அவர் வரும்போது 2 குருடர்கள் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களை இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசுவோடு நோக்கி, இதை செய்ய எனக்கும் வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா? அவர் 2 பேரும் சொல்லுகிறார்கள், ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறோம், உங்களுக்கு அப்படியே ஆக கடவுது என்று அவருடைய கண்களை திறந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். பிறவி குருடராக காணப்படுகிற மனிதனோ மருத்துவ விஞ்ஞானத்தால் விடுதலையாக்க முடியாம ஒரு சூழ்நிலை. இயேசு அவர்கள் கேள்விப்படுகிறார்கள். அவர் ஒரு வீட்டுக்கு வருகிறார். அங்கே வரும்போது அந்த குருடருக்கு இருக்கிறார். கேட்குறாங்க, யாரு இப்படி போறாங்கன்னு சொன்னாங்க. இயேசு வருகிறார் சொல்லும் போது அவர் இயேசு எடுத்து வந்து கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்களை கண்களை திறந்து கொடும், நான் சுகப்படுத்த முடியுமா முடியாத என்று கேட்கிறார். நிச்சயமா என்ன பண்ண முடியும், முடியும் என்று சொல்கிறார்கள். அவர்கள் கண்களை திறந்து கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். மத்திய 8ஆம் அதிகாரம் 5 வாசிப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுத்தமாக்குவேன் என்றார்.
அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டவனாய் இருந்தும் எனக்கு கீழ்ப்பட்டிருக்கிற சேவகர் உண்டு. நான் ஒருவேளை போவேன் என்றால் போகிறான், மற்றொருவனை வா என்றால் வருகிறான், என் வேலைக்காரனை இதை செய் என்றால் செய்கிறான் என்றான். இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்கிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று. இயேசு கிறிஸ்து கப்பர்நகூமுக்கு வருகிறார். அவர் கேள்விப்பட்ட 100க்கு அதிபதியான ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், தனக்கு வேலை செய்கிற ஒரு வேலையாட்கள் வியாதியா இருக்கிறான். அப்ப இயேசு கேள்விப்பட்டு அந்த வேலைக்காரனுக்காக போகிறான். நல்லா புரிந்து கொள்ளப்பட வேண்டும். ஒரு எஜமானுக்காக வேலைக்காரன் தான் போவான். ஆனா ஒரு வேலைக்காரனாக எஜமான் போகிறான். அது ஒரு மருத்துவருக்கு போடுவதற்கு அல்ல, ஒரு பணம் கொடுத்து செலவழிப்பதுக்கு அல்ல. இயேசு ஒரு திரளான கூட்டத்துக்குள்ள வருகிறார். நம்ம கூப்பிட்டா வருவாரா வரமாட்டாரா அப்படி ஒரு கௌரவமெல்லாம் பார்க்கல. ஒரு வேலை நாம் போய் கூட்டு பார்ப்போம். அவர் கடந்து வந்து தன் வேலைக்காரனை சுத்தமாக்கட்டும். அப்போ எவ்வளவு நம்பிக்கைக்குரியவனா, நாணயத்துக்கும் மதிப்புக்கும் சிறந்த ஒரு வேலைக்காரன் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏன்னா ஒரு எஜமானுக்கு தான் வேலைக்காரன் போய் ஒரு காரியம் செய்வான். உலகத்தில் எவனும் ஒரு வேலைக்காரன் ஒரு எஜமானும் போக மாட்டான். அது போகிற இடம் பாருங்க, ஏதோ ஒரு மருத்துவம் அல்ல, ஏதோ பணம் கொடுத்து உதவி செய்வதில்லை. இயேசு எடுத்து போகிறான். அவர் வருவாரா வரமாட்டாருங்கிற பிரச்சனை இருக்கிறது. ஆனால் தன் வேலைக்கான எதுவும் சுமக்க தயாரா இருக்கிறான். அவர் போகிறான், அங்கே போய் கேட்கிறான். அப்போ வர என்று அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நீ வருவதற்கு நான் எந்த தகுதி இல்லாதவன். அது என்ன சொன்னா ஒரு பெரிய பாவின்னு சொல்றான். அவதான் இப்போ தகுதியான பொருளாதாரத்தில் பெரிய வீடு வச்சிருக்கிறான், பணம் வச்சிருக்க, சொத்து வச்சிருக்கிறான். அவன் சொல்லுகிற விஷயம், நீ தேடுகிற உண்மை, நீதி, பரிசுத்த என் இடத்துல இல்லை. நீ தயவு செய்து எங்கள் வீட்டுக்கு வர வேண்டாம். ஒரே ஒரு வார்த்தை மாதிரி சொல்லி, ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுஸ்தமாவான் என்று சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், இஸ்ரவேல் இவ்வளவு பெரிய விசுவாசத்துவ மனிதனை பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு. தன் மனைவிக்காக போகலாம், தன் பிள்ளைகளுக்காக போகலாம், தன் உறவுக்காக போகலாம், தன் வேலைக்காரனாக ஒருவரும் போக மாட்டான். அதுதான் சொல்லுகிறான், இவ்வளவு பெரிய விசுவாசம் என்று சொல்லி. ஆனால் எந்த ஒருவனை விசுவாசிக்கிறானோ அது அவன் வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துகிறது. இப்படி நிறைய எடுத்து போயிட்டே இருக்கலாம். பெதஸ்தா குளத்தில் ஒரு மனிதன் உட்கார்ந்து இருக்கிறான். பல ஆண்டுகள் வியாதி, வெளியில பலவனுக்கு சுகம் கிடைக்காது. அவன் இந்த குளத்தை நன்மை பெற்று ஆக வேண்டும் என்று காத்திருக்கிறான். ஒரு தெய்வத்துக்கு வந்து கலக்கப்படாம யார் முதலாவது போய் இறங்குகிறானோ ஒரே ஒரு மனிதனுக்கு மாத்திரம் விடுதலை. அவன் கூணனா இருந்ததால போக முடியல. இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறான், அவனுக்கு நீண்ட நாள் வியாதி உள்ளன போல இருக்கிறது, நீ இங்க உட்காந்துங்கன்னு கேட்கிறான். ஆண்டவரே, என் நிலையை சொல்லுகிறான். இந்த குலத்தை தெய்வத்தை கலக்கிறான். அதுக்குள்ள போகிறது யாரோ போயிடுறாங்க. அவர் விசுவாசம் அங்கே ஜெயிக்கிறதுன்னு பார்க்கிறோம். அல்லது தெய்வ சன்னிதானம் என்பது நம் காலங்கள், சமயங்கள், சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. நம்முடைய விசுவாசம் என்பது நிச்சயமாக ஜெயித்து என்ன பண்ண முடியும், அடைய முடியும். ரெண்டாவதாக சொல்லுகிறார், அப்படி விசுவாசிக்கிற ஒரு மனிதன் அப்படி எதுக்கு ரெண்டாவதாக சொல்லுகிறார், அரண் என்று சொல்லுகிறார். அரண் என்பது பாதுகாப்பு. பல நெல்லை கொண்டு போகலாம். ஒரு வீட்டுக்கு சுற்றி இருக்கிற காம்பவுண்ட் சுவர் அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு. அது நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது, நமக்கு எதே அரண் என்று சொல்லுகிறோம். நாம் ரெண்டு நிலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கோம். ஒன்று, இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கையில ஒரு சுகமுள்ள சந்தோஷமான சமாதான ஒரு வாழ்க்கை. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மறுமை அடைய வேண்டும். இயேசு கிறிஸ்து வருகை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட அரண் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஆனால் அரண் என்பது இறைமார்க்கம் சொல்லப்படுகிற பாதுகாப்பு என்பது தான் சபை என்று சொல்கிறது. வெளிப்படுத்த 21ஆம் அதிகாரம் 9-10 வாசிப்போம். பின்பு கடைசியான 7 வாதைகளால் நிறைந்த 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தில் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம். பயப்படுகிற அவிசுவாசிகளும் ஒரு சில காரியங்களை ஒப்பிட்டு அவர் 2ஆம் மரணத்துக்கு தள்ளப்படுகிறார்கள். பின்பு கடைசியான 7 வாதை நிறைந்த 7 கலசோடு இந்த 7 ஒரு இடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியான மனைவியாகிய மணவாட்டி உனக்கு காண்பிக்கிறேன். பூமியில் இருக்கிற எல்லாரும்
இயேசுவின் வருகை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த வருகை அடைந்து கொள்வதற்கு கிட்டத்தட்ட 850 கோடி ஓடிக்கொண்டு இருக்கிறோம். 3-2 மடங்கு தேவனை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் பல சபை ஸ்தாபனங்களாக. இப்படி காணப்படும் எல்லாருடைய நோக்கம், எந்த சபையை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லாருடைய பிரதான நோக்கம் இயேசுவின் வருகை சந்திக்கப்பட வேண்டும். அப்படி சந்திக்கப்பட எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற மனிதர்களுக்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது, பெரிதும் உயரமான ஒரு பர்வத மேலே ஆவியில கொண்டு போய் தேவன மகிமையான எருசலேம் பரிசுத்த நகரத்தை பரலோகத்துடைய தேவனுடைய இறங்கி வருவதை காண்பித்தார். அதான் இறைமார்க்கம் சொல்லுகிற மனவாட்டி. ஏன்னா ஒரு மனவாளனா வரப்போகிறார், தான் புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏதோ நம்ம எல்லாம் சொல்லலை, வேதம் சொல்வதை நம்ம 21-2 வருஷம் தெளிவாக சொல்லியிருப்பார். வாசிப்போம் 1-2. பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமல் போயிற்று. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். யோவானுக்கு தேவன் அறிவிக்கிற பிரகாரம் அவருடைய சரீரமாக சபை புதிய எருசலேம் பரிசுத்த நகரம் என்று தேவனிடத்தில் இறங்கி வர கண்டேன் என்று சொல்லப்படுதான் பார்க்கிறோம். முதலாவது பூமிக்குள்ள கட்டினால்தான் அது மீண்டும் வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு இறங்கி வர வேண்டும். அதை இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற தேவ சமூகத்துக்குள்ளாக பூமியில கட்டி வானத்துக்கு கடந்து போன பிறகுதான் அது நீ இறங்கி வரும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அப்படிப்பட்ட அரணாக தன் திருச்சபைகளை எங்களை கடந்து போனாதான் அந்த தெய்வத்திற்கு நாம் அடைய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். அந்த சொல்லப்படுறது அரண் என்று சொல்லுகிறது, அது வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக ஒரு பலத்த கிரியை நடைமுறைப்படுத்துகிறான். மீகா 7ஆம் அதிகாரம் 11 வாசிக்கும். உன் மதில்களை எடுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் பரவிப்போம். அந்நாளிலே அசரியா முதல் எகிப்தின் பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும், ஒரு பர்வதம் முதல் மறுபர்வதம் வரைக்கும் உள்ள ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். ஆனாலும் தன் குடிகள் நிமித்தமும் அவர்கள் கிரைகளுடைய பலங்கள் நிமித்தமும் தேசம் பாழாயிருக்கும். கர்மேலின் நடுவே தனித்து வனவசமாய் இருக்கிற உமது சுதந்திரமான மந்தையாகிய உம்முடைய ஜனத்தை உமது கோலினால் மேய்த்தருளும். பூர்வ நாட்களில் மேய்ந்தது போலவே அவர்கள் பாசானிலும் கீரியாயத்திலும் மேய்வார்களாக. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். இந்த இறைமார்க்கு நமக்கு சொல்லுகிற பிரகாரம் உன் மதில்களை எடுப்பிக்க நாட்கள் வருகிறது. அங்க மதில் என்பது அரண் என்று பார்த்தோம். தேவன் தன் திருச்சபை கட்டப்படப்படும் போது பிரமாணம் வெகு தூரம் கடந்து போகிறது. அசிரியா முதல் எகிப்து பட்டணங்கள் வரைக்கும், எகிப்து நதி வரை, ஒரு சமுத்திரம் வரைக்கும், ஒரு சமுத்திரம் முதல் ஒரு பருவதம் வரைக்கும் என் ஜனங்கள் தேடி வருவார்கள். ஆனால் இறைமார்க்கம் அரண் என்பது தேவனுடைய திருச்சபையிலிருந்து பலத்து கிரியைகளை நடைமுறைப்படுத்துகிறார். அங்க சொல்லுகிறார், மோசே எகிப்திலிருந்து தன் இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வந்தது போல நான் உன்னை அதிசயங்களை காண செய்வேன். ஆனால் நம்ம நாட்களை காணப்படுற பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறோம், வியாதியில் கட்டப்பட்டு இருக்கிறோம், வறுமையில் கட்டப்பட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விடுதலை ஆகப்பட வேண்டும். அப்படி விடுதலையான பிறகுதான் நாம் தேவனை நாம் சந்திக்க முடியும். அதெல்லாம் ஒட்டுமொத்தமான கிறிஸ்துவ மண்டலம் எல்லாம் கிரியைகள் என்னன்னு தெரியல, ஆனால் ஜபம் மட்டும் எழுப்புதல் உண்டாகும் சொல்லிட்டு இருப்பாங்க. எழுப்புதலுடைய அர்த்தமே தெரியல. எழுப்புதல் என்பது கிரியைகள் நடந்தால் எழுப்புதல் உண்டாகும். இயேசு கிறிஸ்து 30 ஆண்டுகள் வரைக்கும் அவர் யாருன்னே தெரியாது. அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையில் ஆவியான இறங்குறார், அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார், அவருடைய பேரு பிரஸ்தாபடுத்தப்படுகிறது. மோசே யாருன்னு தெரியாது, எலியா யாருன்னு தெரியாது, எலிசா யாருன்னு தெரியாது. எப்போ அவர்கள் வெளியில வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கிரியை நடைமுறைப்படுத்தினாதான். நீங்களும் அப்படிதான். உங்களை வீட்டு சுத்தமாக 4 பேருக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமை ஒரு வெள்ளை படுக்கணும், பைபிள் எடுத்து கிறிஸ்துவனு எல்லாருக்கும் எப்போ தெரியும் பார்த்தீங்கன்னா உங்கள் மத்தியிலிருந்து கிரியை உண்டாகப்பட வேண்டும். தேவன் உங்கள் ஜபத்தை கேட்கப்பட வேண்டும், உடம்பு நடக்க வேண்டும், ஒரு புசுரை குணப்படுத்தப்படும். அப்படி நடைமுறைப்படுத்தும் போதுதான் அங்கே ஒரு பாதுகாப்பு என்று இருக்கிறது. அங்கதான் தேவனுடைய அரணாக நாம் காணப்படுகிறோம் என்று சொல்லப்படுதா பார்க்கிறோம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். சியோனிலே காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்தில் எச்சரிப்பில் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள்,
ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். விடியற்கால வெளிப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாய் வந்து பரவும். அப்படிப்பட்டது முன் ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாகும். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்தத்திலும் எச்சரிப்பு சத்தமிடுங்கள். தேசத்தின் கூட எல்லாம் தத்தலை கடவார்கள். எனவே கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் அந்தகாரமால் விடியற்கலவையில் பருவத்தில் பரவுவது போல ஏராளமான பலத்தவர்கள் தீவிரமாக வந்து பரவும். அப்படி ஒரு முன்னோர் காலத்தில் உண்டானதிலே இனி தலைமுறை தலைமுறையாக உண்டாவதில்லை. ஆனால் கடைசி காலத்தினுடைய தேவ தீர்மானம் என்பது உலகம் கண்டிராத இதுவரைக்கும் நடக்க முடியாத ஒரு பெரிய கிரியை. அவருடைய கிரியைகள் நடைமுறைப்படுத்தி தான் தேவன் தன் ஜனங்களை ஒன்றிணைக்கிறார். அக்கினி அவர்கள் முன்பாக கடந்து போகும், மதில் மேலே போவார்கள், தன் கால்கள் பிசகாது என்று சொல்கிறது. அடைக்கப்பட்ட வீட்டுக்குள்ள கடந்து போவார்கள், பலகனுடைய பட்டணத்துக்குள்ளே கடந்து போய் தேவனுடைய கிரியைகளை நடைமுறைப்படுத்துவார் என்று சொல்கிறது. ஆனால் இனி நமக்கு நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இருக்கிறது. காலத்தின் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நமக்கு வாக்களிக்கப்பட்ட பிரகாரம் ஒரு பலமுறை கிரிகளை நடைத்துதான் தன்னை பாதுகாப்பை நடைமுறைப்படுத்தி ஒரு பெரிய விடுதலை நமக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் சீக்கிரமாக நாட்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பதனாலே இந்த நாட்களை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். மீகா 4ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்துக்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து, நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம், வாருங்கள், அவர் தமது வழியை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்ளுவார். அதனால கடைசி நாட்களே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களும் கூட ஸ்தாபிக்கப்படும், மலைகளுக்கு மேல உயர்த்த எல்லா ஜாதிகளும் வருவார்கள். தேவன் கடைசி காலத்தான் திருச்சபை உலகத்தில் இருக்கிற எல்லா சபைகளுக்கு மேல உயர்த்துகிறார். வேதத்தில் நிறைய ஆதாரம் இருக்கிறது. ஏசாயா 32:15, மல்கியா 4ஆம் அதிகாரம், இப்படி பல சம்பவங்கள் சொல்லுகிறார். கடைசி காலம் ஒரு பெரிய கிரியைகளை நடைமுறைப்படுத்தி பாவத்தில் சாபத்தை வியாதி இருக்கிற மனுகுலத்தை ஒரு மீட்கப்பட வேண்டும் என பல முறை காமிச்சிருக்கிறான். வரலாறு காண முடியாத அதிசயங்களை காண்பாயிடுச்சு. உலகம் எண்ணி பார்க்க முடியாம, சிந்திக்க முடியாம, செயல்படுத்த முடியாம நடந்து போகிறேன். அநேக வியாதி உலர் கொண்டு வைத்திருக்கிறார்கள். அப்போஸ் பேதுரு நாளுக்கு நடந்தது போல அவரெல்லாம் குணமடைந்து போவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இறைமாருக்கு வாக்கு கொடுத்திருக்கிற பிரகாரம் ஒரு பலமுள்ள கிரியை தேவன் நடித்துதான் தேவத்திடத்தை அவர் செயல்படுத்த போகிறார். ஆனால் நாம் தேவ சொந்த அறிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்படிப்பட்ட கிரியைகளை நாமளும் செய்யப்பட வேண்டும். ஒரு அரணுக்குள்ளாக நாம் கட்டப்பட வேண்டும், ஒரு அரணுக்குள்ளாக காணப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா 2 சம்பவத்தை மையப்படுத்துகிறார். ஒன்று இறைமார்க்கு நடைமுறைப்படுத்துகிற தேவராஜ்யம், இன்னொன்று நாம் நீதி. மத்திய 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இங்க வேதம் சொல்லுகிறது, முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், உங்களுக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். நேரடியாக நம்ம சார்ந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, நாம் ஜபங்களும் வேத வாசிப்பும் அவசியம். வேத வாசிப்பும் ஜபமும் இருந்தால்தான் ஒரு அரணாக நாம் காணப்பட முடியும். அரணுக்குள்ள நாம் கட்டப்படுகிறோம், தேவன பாதுகாப்புகளாக இருக்க முடியும். இந்த 2 விதத்தினங்களை இழக்கப்படும் போது நாம் தேவனை, ஏன் நம்ம நிறைய பிரச்சனை, ஒரு குழந்தை அழுது கிடக்குது, ஏன் அழுகுது? தேவனுக்குள்ள வளர்க்கல. இங்க தேவனுடைய பிரசனை இருக்கிறது. ஆவி மல்ல சும்மா இருந்தா சும்மா இருக்குமா? அழுவோம். தேவனுக்குள்ள நம்ம கட்டப்படும் போது அந்த பிரச்சனை வராது. கொஞ்ச நாள் இருந்தா அப்புறம் பிரச்சனை மாற்றும். இப்படிப்பட்ட நிகழ்வு எல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ள வாழாதது தான். நம்முடைய வாழ்க்கையில் உண்டான எல்லா தோல்விக்கு காரணம் தெளிவடைந்து கொள்ளுங்க, நாம் குற்றவாளிகளாக இருக்கிறோம். தேவனுக்கு பிரியமெல்லாம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு இடத்துல தவறு செய்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா சத்தியம் ஒருபோதும் நிச்சயமா மாறவே மாறாது. சத்தியம் சத்தியம்தான்.
நாம் ஏதோ குறைவுகளாக இருக்கிறோம், ஆனால் தேவ சமூகத்தை நாம் நன்மை பெற்றுக்கொள்ள முடியும். சின்ன சின்ன காரியங்களுக்கு தான் இறைமார்க்கம் சொல்லுகிற பிரகாரம் ஜபங்கள், உபவாசங்கள், பொருத்தனை. அடைய முடியாத ஒரு பெரிய விஷயம், தேவ சமூகத்தை போய் அழுவுங்க, உடனே கிடைச்சிடும். வேதத்தில் எல்லா மகத்துவம் நாம் எழுதி கொடுத்திருக்கிறோம். அது மீறி ஒன்று நடக்கப்படவிட்டால் என்ன காரணம் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். ஏதோ ஒரு தடை இருக்கிறது, அது தேவனை கேட்டு நாம் விலைக்கு கொண்டால் அதுவும் அடைந்து கொள்ளலாம். ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு வாசனை வைத்திருக்கிறோம் இறைமார்க்கம். ஏன்னா ஏதோ நம்மோட நல்லவங்களா இருக்கலாம். வேதம் சொல்வது 4ஆம் தலைமுறை வரைக்கும் உன் பாவங்கள் விசாரிக்கப்படுவதாக. ஏதோ தலைமுறையில் ஏதோ தவறு இருக்கலாம், அதை கேட்டு நாம் அறிக்கை பண்ணப்படும் போது விடுதலை அழைக்கப் கொள்ளலாம். ஆனால் இறைமார்க்கம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் என்ன நாம் நன்மை அடைவதற்கு தவறுகள் இருக்கிறது. நாமளா போய் தவறுல உட்கார்ந்து இருக்கோம்லாம், ஏதோ பாரம்பரியத்தில் இருக்க நாம் அறிந்து நாம் விடுதலையாக்கப்படும் போது நாம் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் கடந்து போனது ஏன்னா நாம் வரும்போதோட யோசித்தோம், தேவன் மகா இரக்கமுள்ளவர். ஆபேல் தன் காயில் என்ன பண்ணான், தன் சகோதரனை கொல்றான். அவன் கேட்கிற ஆண்டவரை தண்டனை என்னால் பார்க்க முடியாது, மன்னிக்கிறான். ஆகாபு ராஜா சொல்லுகிறான், நீ பாவம் செய்தால் நாபேலுடைய ரத்தம் எப்படி நாய்கள் நக்கிறதோ உன் சந்ததி உன் நீ எப்படி காணப்படும். அழுகுறோம். கடவுள் சொல்றார் எரியா கிட்ட, பாரு அழுகுறான் பாரு, அவனை மன்னிச்ச அவனுடைய பரம்பரையில் போட்டு அப்படிங்கிறான். எஸ்ஐகள் தவறு செய்கிறான், நீ எதிர்நாட்டில் எப்படியா விலங்கிடப்படுவாய், உன் பொருளெல்லாம் கொள்ளையிடப்படும். போய் அழுகுறான், ஆண்டவரேங்கிறான், அவர் சந்ததிக்கு போட்டு அப்படிங்கிறான். தேவன் மகா இரக்கம் உள்ளவர். கிருபையின் காலத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம். அக்கிரமக்காரம் பாவிகளும் வளர்ந்து பெருகுகிறான். நமக்கு ஒண்ணுமே புரியல, ஏன் வளரான்னு தெரியாம இருக்கிற. கிருபையின் காலம் எனக்கு கொடுத்திருக்கிறான். இந்த காலத்தை பயன்படுத்தி நாம் வளர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அக்கிரமம் பாவம் செய்ய எவ்வளவு வளர்ந்தாலும் ஒரு ஆளோட தண்டனை உண்டு. கொடுக்கப்பட இறக்கம் விட நமக்காக நியமிக்கப்பட்டது. நாம் சரி செய்து கொள்ளப்பட வேண்டும், நாம் மாற்றிக்கொள்ளப்பட வேண்டும், புதுப்பித்துக் கொள்ளப்பட வேண்டும். காலத்தை அப்படியே நீட்டி கொண்டே போகக்கூடாது. தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்ம புதுப்பித்து சரி செய்து நாம் குணப்படுத்திக் கொண்டால் தேவ நிச்சயம் என்ன பண்ணுவார், நம்ம எல்லா நிலையும் மாற்றி கொடுப்பார். அதான் ஆய்வு பண்ணு. வேதத்தில் பாவம் போராடலாம், தடை இருக்கா, என்ன நிலைகள் இருந்தாலும் தேவ சமூகத்தில் ஆய்வு பண்ணு. கடவுள் ஒரு வாசலை திறந்து கொடுப்பார், ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். நம்ம ஈஸியாக தப்பித்துக் கொள்ளணும். நீங்கள் அப்படி இல்லாமல் எதிர்ச்சியாக நடக்கிறது. எதிர்த்து பார்த்தீங்கன்னா கடைசி சாத்தான்களை தள்ளி நம்ம எதிர்பார்க்க தெய்வ திட்டத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாது, தடுத்து விடுவோம். வாழ்க்கையில் கடவுள் கொடுத்த வாக்காக இருக்கலாம், அது நீங்களும் ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கலாம். அது நடக்கப்பட விட்டால் தெய்வத்தை போக வேண்டும். ஏன் ஆண்டவர் நடக்கலை, என்ன என்னென்ன பிழை இருக்கிறது, என்ன தவறு இருக்கிறது, நான் என்ன செய்யப்பட வேண்டும் என்று நாம் கடந்து போகும்போது நிச்சயமாக ஒரு வேளை ஜபம், 2 வேளை, 3வது ஜபத்தை நாம் காண்பித்தே தீர்வார். நம்மை சரி செய்து கொள்ளலாம். நீங்கள் விட்டுட்டு ஏதோ ஒன்று இருக்க கடந்து போனீங்கன்னா நான் இழப்பு நமக்கு தான், துக்கம் நமக்கு தான், பாடுகள் நமக்கு தான். தேவன் நன்மை செய்ய காத்திருக்கிறான். ஆனால் வாழ்க்கையில் உரசி பாருங்கள், நம்முடைய என்ன தேவைகள் ஏன் காலங்காலம் நிறைவேற்ற முடியாமல் இருக்கிறது, என்ன பிரச்சனை இருக்கிறது. போய் அழுவுங்க, தேவசம் சொல்லிதான் ஆக வேண்டும். நிச்சயமாக ஒரு மகா இரக்கம் உள்ளவர், அதை காண்பித்து நம்மை தப்பி விட்டு விடுவார். ஆனால் இறைமார்க்கம் சொல்லுகிறவர் அவர் அரணுக்குள்ளாக கடந்து போங்கள், தேவனோட ராஜ்யத்தை நீதி தேடுங்கள். சிம்பிளான நிகழ்வு தான். குடும்ப ஜபம், தனி ஜபம், இது 2 விஷயம்தான். மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 3 மணி நேரம். இதுக்கு நாம் தேவ சமூகத்தை அர்ப்பணித்து தான் ஆகப்பட வேண்டும். அப்படிங்க அர்ப்பணிக்கப்பட தெய்வத்திற்கு நாம் நிறைவேற்றி கொடுக்க முடியாது. ஆனால் வேத பிரமாணம் 10 சுவன்று சொல்கிற பிரகாரம் ஒரு 2.5 மணி நேரம் நாம் தேவ சமூகத்தை காத்திருந்தால் சமூகத்தை தலைநிமிர்ந்து போகலாம். நீங்கள் தேவ சமூகத்தை காத்திரப்படாவிட்டால் நாம் தலைகுனிந்து தான் போகணும். எங்கள் கல்லூரியில் ஒரு வாத்தியார் சொல்லுவார், நீங்கள் அந்த கல்லூரி வளாகத்தில் என்ன வேணாலும் ரகலை பண்ணுங்க, கடைசியாக ஃபெயில் ஆகி வந்து நின்னீங்கன்னா தலை குனிஞ்சு தான் அங்கே போகணும். ஏன்னா உங்களை யாரும் கேட்க முடியாது, தடுக்க முடியாது, ஒருத்தனும் இல்லை, காலேஜில் எவனும் இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் மீண்டும் இந்த கல்லூரி வளாகத்தை என்ன பண்ணுங்க, தலை குனிந்து மாத்திரம் நிற்காதீங்க அப்படின்னு சொன்னார். எங்களுக்கு பிரியமான ஒரே ஒரு வாத்தியார் அவர் மாத்திரம். பாக்கி வேலை எப்படா நாங்கள் ஃபெயில் ஆவோம், எப்படா பரிச்சயம் போவோம், எப்படா எங்கள் வீட்டுக்கார பாடம் எதிர்பார்த்துருப்போம். ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை. ஆனால் நாமளும் மீண்டும் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய வருகையில்
நம்முடைய வாழ்க்கையில் ஒருபோதும் தலைகுனிந்து போகிற அளவுக்கு நாம் எழுந்திருக்கூடாது. கொடுக்கப்பட்ட காலத்தை பயன்படுத்தி பிரயாசப்பட்டு கடந்து போய் ஒரு பலமுறை சொல்லி இந்த வார்த்தையை உங்களை நியாயத்தீர்வுகள் நிறுத்தும். இவனை எழுதி வச்சுங்க. அதை இறைமாருக்கு நாம் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் காலத்தையும் சமயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளாமல், அதை வீணாக்கி வெறுமையாக்கி நீங்கள் நன்மை பெற்றுக் கொள்ளாமல் தேவராஜ் எதிர்கொண்டு போகப்படவிட்டால் நாமே அதற்கு பொறுப்பாக இருக்கிறோம். ஆனால் தேவனை தேடுங்க. எவ்வளவு போராட்டம் தான் கற்று மாற்றி கொடுத்துருவோம். நீங்கள் தேவனை தேடலைன்னா பிரச்சனை உண்டாகும். எங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலை ஒன்று கடுமையாக போராடி நாம் இப்போ சரீரத்தில் போராடி கொண்டு இருக்கிறோம். ஒன்றும் ஜெயிக்க போகிறது கிடையாது. அவன் வேலை அவ்வளோதான். அதை இறைமாருக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நாம் சரியாக பின்பற்றி கடந்து போயிட்டு ஒரு பெரிய ஜெயத்தை அடைந்து விடலாம். அவர் அரணுக்குள்ளாக சபை வாழ்க்கைக்குள்ளாக நிலைத்திருக்க முடியும். இதை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா நிச்சயமாக எழுந்து போயிடுவீங்க. அதான் பல முறை சொல்கிற விஷயங்கள். ஆவிக்கிற வளர்ச்சி என்பது போராட்டம் தான். ஆனால் ஜெயித்துடலாம். நீங்கள் ஆவிக்கிற வளர்ச்சி போராடப்படவிட்டால் கடைசி நாம் தலைமுடிந்து தான் தேவசம் நிற்க முடியும். அதனால் நாம் தெளிவடைந்து கொள்ளுங்கள். நாம போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. சாத்தான் சில தீமையை செய்ய முற்படுவான். நாம் தேவ சமூகத்தை முன்னிட்டு என்ன பண்ணி ஆகணும்? அவனை ஜெயித்து ஆகப்பட வேண்டும். அடுத்தபடியாக இரட்டிப்பான நன்மைகள் 2 மடங்கு தருகிறேன்னு சொல்கிறான். இம்மைக்குரிய வாழ்க்கை, மறுமைக்குரிய வாழ்க்கை. வேதனுடைய ஆவிக்கிற பொருள் பிரகாரம் இம்மைக்குரிய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நாம் 2 நன்மையை அடைந்து கொள்ளலாம். தேவ சமூகத்துக்காக அது நீங்கள் உழைப்புக்காக கடந்து போகப்படும் போது அது 2ஆக பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று நீங்கள் தேவ சமூகத்தில் 1 ரூபா கொடுத்தீங்கன்னா 2 ரூபா வாங்கிக்கொள்ளலாம். உங்களோட உழைப்பை 1 மடங்கு உழைத்தீங்கன்னா கடவுளை 2 மடங்கு ஆசீர்வதிப்பான். ஆனால் இறைமா நீங்கள் நிறைய பார்க்கிறோம். ஆபிரகாம் ஆபர் சீமான் அது பிரசங்கம் முடிஞ்சுட்டு போய் உட்கார சொன்னார். ஆபிரகாமுக்கு ஒரே ஒரு வாக்குத்தத்த பிறகு ஒரு குழந்தை கொடுத்தேன். ஈசாக்குக்கு 2 குழந்தை கொடுத்தேன். யாக்கோபுக்கு 13 குழந்தை கொடுத்த பாரு அப்படின்னா. இப்போ இறை சன்னிதானத்துக்குள்ளாக நாம் எந்த அளவுக்கு வளருகிறோங்களோ அதுக்கு தான் நம்ம காலங்கள் மாறுகிறது. அவர் சொன்னார், ஆபிரகாம் ஒரே ஒரு குழந்தை தான் கொடுத்தேன். அவன் மகனாக ஈசாக்கு 2 குழந்தை கொடுத்தேன். அவன் மகனாக யாக்கோபுக்கு 13 குழந்தை கொடுத்தேன் அப்படின்னா. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக நாம் நீதியை நிறைவேற்றி தேவ சமூகத்தை கடந்து போகும்போது நம்ம வளர்ச்சி என்பது பெருகி கொண்டே இருக்கும். அது ஒருவனும் தடை செய்ய முடியாது. தாவீதுக்கு வாக்கு கொடுத்தார் 1000 தலைமுறை. 2ஆம் தலைமுறை அவன் இழந்து போகிறான். தேவனுடைய அந்த ஒவ்வொரு நிகழும் பார்த்தீங்கன்னா அவருடைய எண்ணங்கள் அவ்வளவு நீளமானது. கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஆசீர்வதிப்பேன், வானத்துக்கு பூமி எவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் ஆசீர்வதிப்பேன். அதனுடைய ஒவ்வொரு செயல்பாடும் பார்த்தா நம்ம வாழ்க்கையில் சொல்ல பலமுறை அனுபவிக்கவே முடியாது. ஆனால் நாம் தேவனை பின்பற்றி எத்தனை நஷ்டங்கள் பிரச்சனை கடந்து போனாலும் நிச்சயமா தேவன் என்ன பண்ணார்? பல நன்மைகளை கொடுக்க அவர் திட்டம் செய்திருக்கிறோம். ஆனால் இறைமாருக்கு நாம் அன்று கொள்ளப்பட வேண்டும். தொடர்ந்து வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 1. கர்த்தர் எலியாவை சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ள போகிற போது எலியா எலிசாவோட கூட கில்காலிலிருந்து புறப்பட்டு போனான். எலியா எலிசாவை நோக்கி, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேல் மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு எலிசா, நான் உம்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே இருவரும் பெத்தேலுக்கு போனார்கள். அப்பொழுது பெத்தேலில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக் கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, 9 அவர்கள் அக்கறைப்பட்ட பின்பு எலியா எலிசாவை நோக்கி, நான் உன்னை விட்டு எடுத்துக்கொள்ளப்படும் முன்னே நான் உனக்கு செய்ய வேண்டியது என்ன கேள் என்றான். அதற்கு எலிசா, உம்மிடத்துள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகிறேன், என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். இங்க ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். எலியா தேவனுடைய நீதிகளை சத்தியத்தை சட்டத்தில் செய்து போகிறான். அவன் கொடுக்கப்பட காலம் நிறைவேற போகிறது. அவன் வானத்துக்கு எடுத்துக்கொள்ள போகிறான். அப்ப தன்னுடைய சீஷனை பார்த்து சொல்லுகிறான், நான் எலியாவின் நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை பெத்தேலுக்கு போக சொல்லுகிறான். அவன் உண்மை விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். யோர்தான் சொல்லுகிறான், எரிகோ சொல்லுகிறான், அவனை விடவே மாட்டேன் என்று சொல்லுகிறான்.
கடைசியாக சமயம் கடந்து வந்தது. நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். ஏன் என்னை பிடித்துக் கொள்கிறான்? தன் எஜமானை நன்கு அறிந்திருந்தான். நாமளும் இயேசுடைய நாட்கள் காலங்கள் அறிந்திருக்கப்பட வேண்டும். அப்படி இருந்தாலும் நீங்க அதை அடைய முடியும். எனக்கு கிறிஸ்துவ தப்பா பிரசித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்ன ஒப்பிட்டு இருக்கிறார் என்று தெரியாம. ஆனால் நாம் இறைசமதை அறிந்தால் நீங்க ஆயத்தமாக முடியும். நம்ம அதை ஒரு தெளிவா நிறைய பிரசங்கித்து இருக்கிறோம். அப்ப கேட்கல, அரிதான காரியத்தை கேட்டாய். ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் மட்டும் சொல்லுகிறான். அது ஒரு பெரிய நிகழும் கிடையாது. எனக்கு கூட தான் இருக்கிறான். இப்போ கூட இல்லாமல் இருந்தாலும் எடுத்துக்கொள்ளும் என்னை பார்த்தாதானா முயற்சிக்கலாம். ஒரு முயற்சியே கிடையாது, பக்கத்தில் தானே இருக்கிறான். நீ என்னை எடுத்துக்கொள்ளப்படும் பார்த்தா உனக்கு கிடைக்கணும்னு சொல்லுகிறான். 2 பேரும் நடுவில் ஒரு அக்னிமயமான ரதம் வருகிறது. 2 பேரை பிரிக்கிறது. எளிய வானத்துக்கு போகிறான். அதை பார்க்கிறான். அவன் தோளில் இருக்கிற போர்வை கீழே விழுகிறது. அதை எடுத்துக்கொள்கிறான். என்ன செய்வதுன்னு யோசிக்கிறான். அவன் ஏற்கனவே யோர்தானை 2ஆ பிளந்தது போல அந்த சால்வை கிழித்து என்ன பண்ணுகிறான், எலியாவுடைய ஆவி என்று சொல்லி அவன் அடித்து அந்த ஆற்றை 2ஆக பிரிக்கிறான். இல்லைன்னா அவன் வர முடியாது. ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கிற இங்கே சொன்ன ஒரு விஷயங்கள் ஊழியத்தை நிறைய கற்றுக்கொள்ளப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா மோசேயுடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். யாத்திராமத்திலிருந்து அப்படியே போனீங்கன்னா ஊழியத்தை நிறைய அனுபவம் கற்றுக்கொள்ளலாம். அதுக்கு மோசே முன்மாதிரி. நல்ல கிரியை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எலியா எலிசாவை வாழ்க்கை பார்த்து கொள்ளலாம். நீங்க பலமா அந்த தேசத்தில் கிரியை செய்யப்பட வேண்டும், தேவனை காணிக்க அற்புதம் செய்யப்பட வேண்டாம். எலியா எலிசாவோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா நாம் அற்புதம் செய்யலாம். ஊழியத்தில் சரியான ஒரு செம்மையான ஊழியம் செய்யப்பட வேண்டும், தெய்வத்திற்கு நிறைவேற்ற கொடுக்கப்பட வேண்டும். பார்த்தீங்கன்னா மோசே வாழ்க்கை படித்துக் கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வுக்கும் ஒரு முன்ன அடையாளமாக தான் எழுதி வைத்திருக்கிறான். நிறைய மோசே வாழ்க்கையை நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போறோம், கடைசி கால தெய்வத்திட்டத்தை நிறைவேற்றி கொடுப்பதற்கு மோசேயுடைய வழிதல் நமக்கு அவசியமா இருக்கிறது. கீழ்ப்படிதல், தெய்வத்திட்டத்தை எப்படி நிறைவேற்றி கொடுப்பது, எவ்வளவு சாந்த பொறுமை என்பது, எவ்வளவு பக்தி வேகம் கொள்ளப்படணும்னா இயேசுடைய வாழ்க்கை பாருங்க. மரணப்படுத்த கடைசி வரைக்கும் கீழ்படிக்கலாம். பாடுகள் நம்ம நினைக்கிறவங்கள ஒரு அநேக பாடுகள் எழுதாம இருக்கிற வேகத்துல நமக்கே இவ்வளவு பாடுனா அவருக்கு எவ்வளவு பாடு இருந்திருக்கும். இப்படிப்பட்ட நிலைகளை ஒரு சில நிகழ்வு நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தேறினவர்களா இருக்கலாம். இல்லைன்னா நமக்கு வழி தெரியாது. நீங்க மோசே ரொம்ப சாந்த குணமுள்ளவர். சரி, ரொம்ப கடந்து போனதால் தான் அந்த ஊழியம் முறை எடுக்கிறார். அவர் நிறைவடைய முடியாமல் போகிறது. தேவன் எவ்வளதோ வாக்கு பண்ணுகிறார், எவ்வளதோ சொல்லுகிறார். இந்த ஜனங்களை முரட்டாட்ட ஜனங்களை எங்களை விட்டு வெளியே வா, உன்னை பெரிய ஜாதி ஆக்குறேன்னு சொல்லுகிறான். அழுகுறான். ஆண்டவர் எய்த்து கேள்விப்பட்டாங்கன்னா இந்த தேவன் ஆட்சிக்கு போய் வனாந்து அழித்து போயிட்டாருன்னு சொல்லுவாங்களே சொல்லி பொதுவாக எல்லாமே அவர் அறிந்திருக்கிறார். நம்ம நினைக்கிறவங்க ஒன்றும் அல்ல, சகலத்தையும் அறிந்திருக்கிறார். ஒரு சில வாய்ப்பு கொடுக்கிறார் அந்த ஜனங்கள் திருந்துவதற்கு. ஆனால் திருந்த மாட்டாங்கன்னு தெரியாதும். இருந்தும் தேவன் என்பதனாலே மனிதனுக்கு இறக்கம் பாராட்டுகிறான். மனிதனுக்கு எப்படியாவது உதவி செய்யப்பட்டு சொல்லுகிறான். 40 நாள் கானானை சுற்றி வந்திருக்கிறார்கள். தேவனை விசுவாசிக்கிற இவ்வளவு அற்புதங்களை பார்க்கிறார்கள். நீங்க 40 ஆண்டுகளை வனாந்தரத்தை சுற்றி போங்க என்று சொல்லுகிறான். உங்களை நான் சோதித்து அறிவேன் என்று தெரியும். ஒன்றும் செய்ய போறதுன்னு தெரியும். வேற வழி இல்லாமல் என்ன பண்ண முடியாது. கடவுள் போய் அவளை அழிக்க முடியாது. ஏன்னா நீதிபுல தேவன். அவர்கள் பாவங்கள் நிறைவடைய வேண்டும், அதற்காக கொண்டு போகிறான். பாவங்கள் நிறைவடைகிற வாக்கு கொடுக்கிறார். 19 வயதுக்குள்ளாக இருக்கிற வனாந்தரத்தில் பிறந்த மனிதர்கள் மாத்திரம் போவார்கள். 19 வயதுக்கு மேற்படலாம். அந்நாட்கள் அறிவு திறமையாக சிந்திக்க திறமையுள்ளவர்கள் இருக்கிறார். பாக்கி 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் சிந்திக்க தெரியாமல் இருக்கிறார்கள், பாவம் செய்ய தெரியாமல் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும். இன்னைக்கு இப்போ 1 வயசு இருக்கிற குழந்தைங்க நம்ம பதில் சொல்ல முடியாது. எங்கள் காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். 5 வயசானோட பேச தெரியாது. அதை தான் ஒப்பிடுகிறோம். 19 வயது வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அந்த அளவுக்கு ஆற்றல் இல்லாமல் இருக்கிறார்கள். அதுக்கு மேற்பட்ட ஓரளவுக்கு அறிந்து இருக்கிறார்கள். கடவுள் சொல்லுகிறாங்க 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் மாத்திரம் கானான் தேசம் கொண்டு போவோம், 20 வயதுக்கு மேலே எல்லாரும் கொன்று போட அப்படின்னு சொல்லுகிறான். நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். வேதம் எல்லாம் நமக்குள்ள எழுதி வைத்திருக்கிறான்.
நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். தேவ சத்தத்துக்கு பயப்பட வேண்டும். அவர் ஒவ்வொரு காரியங்களும் முன்வர வேண்டும். அப்படி கடந்து போய்தான் நம்ம அடைந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லுகிறது. 2 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1 வாசிக்கும். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் 18ஆம் வருஷத்தில் ஆகாபின் குமாரனாகிய யோராம் சமரியாவிலே இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணி கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆனாலும் தன் தகப்பனை போல 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 1. சாலோமோன் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனோடைய சம்பந்தம் கலந்து பார்வோனின் குமாரத்தை வாகம் பண்ணி தன்னுடைய அரண்மனையையும் கர்த்தருடைய ஆலயத்தையும் எருசலேமின் சுற்றி மதிலையும் கட்டி தீர் மட்டும் அவன் அவளை தாவீது நகரத்தில் கொண்டு வந்து வைத்தான். அந்நாட்கள் மட்டும் கர்த்தருடைய நாமத்திற்கு ஒரு ஆலயம் கட்டப்படாதிருந்ததினால் ஜனங்கள் மேடைகளிலே பலியிட்டு வந்தார்கள். சாலோமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். ஆனாலும் அவன் மேடைகளிலே பலியிட்டு தூபம் காட்டி வந்தான். அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை இடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். அதற்கு சாலமோன், தன் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியேன் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையும் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். இப்போதும் என் தேவனாகிய கர்த்தாவே தேவரீர் உமது அடியேன் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். கிபியோன்ல கர்த்தர் சாலமோனை தரிசனம் ராத்திரியில சொப்பனத்துல தோன்றி, நீ விரும்புறது எனக்கு கேள் என்று சொல்லுகிறான். அதற்கு முன்பு என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா 1000 சர்வாங்க தகனபலி செலுத்துகிறான். உன தேவனுக்கு அர்ப்பணிக்கப்படும் போது கடவுள் வந்து கேட்கிறான், உனக்கு என்ன வேண்டும்? அவன் கேட்க, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன். நம்மளாம் கேட்டால் என்ன பண்ணுவோம்? பணம் வேண்டும், நமக்கு என்னங்கெல்லாம் வறுமையா இருக்காங்க கேட்போம். ஆனால் நான் அப்படி கேட்கல. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், ஏன்னா ஒன்னே அவனுக்கு பணம் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஆயுசு நாளுக்கு வந்து கேட்டுக்கணும். ஏன்னா நீண்ட காலம் வாழணும். அதை கூட கேட்கல. உன்னுடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்கள் வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை மாத்திரம் கூட ஆண்டவரே. ஏன்னா நம்ம பார்க்கிறோம், தாவீது ராஜா பலசாலியும் ஐஸ்வர்யமான கர்த்தவனை வழி நடத்துகிறான். அவன் குமாரன் சாலமோன் கேட்க, அவன் என்ன வேண்டியது சொல்லி அவன் கேட்ட ஒரே ஒரு விஷயம், உன் ஜனமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நான் ஒருபோதும் நீதி தவறி விடாத அந்த ஜனங்களை வழி நடத்துவதற்கு எனக்கு ஞானத்தை கொடு என்று கேட்கிறான். 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். பாட்டுகள் 1005 என்று பார்க்கிறோம். தேவன் கேட்டதை விட பல மடங்கு. இன்னைக்கும் சிலபஸ் புக்கில் பார்த்தீங்கன்னா சாலமோனுக்கு நிறைய கதைகள் இருக்கும், விடுகதைகள் நிறைய இருக்கும். இன்னும் நிறைய நாம் ஒரு நீதியான ஒரு வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறது நீதிமொழியை வாசிங்க, நல்லா இருக்கும். நீதிமொழிகளெல்லாம் வாசித்தீங்கன்னா வாழ்க்கையில் நாம் எப்படி நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று ஒரு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கும். ஆனால் இறை சமூகத்தில் இறைமார்க்க நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் தேவன் அங்கே இருக்கிற எல்லா மனிதர்களும் அவன் ஞானத்தை தேடி கேட்க வந்தார்கள். அவனால் விடுதலையாக்க விடுதலையே கிடையாது. அந்த அளவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்திருந்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் நாம் இறை சமூகத்தில் நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். நீ கேட்காததும் விரும்பாத மேலான ஐஸ்வர்யத்தை ஞானத்தை தந்து என்ன பண்ணுவேன், உனக்கு நடைமுறைப்படுத்த வேண்டும் சொன்னார். 40 ஆண்டு காலம் ஆட்சி பண்ணுகிறான். அவன் தேசத்தில் சமாதானமான ஒரு வாழ்க்கை, எதிரே கிடையாது. எல்லாம் அவனுக்கு அப்பம் கட்டினார்கள். ஒவ்வொரு ஆண்டுகளும் பல வாசன திரவியங்கள், வெள்ளி, பவுன் எல்லாம் அனுப்புவார்கள். 40 ஆண்டுகள் வாழ்க்கை சமாதானமான ஒரு வாழ்க்கை என்று பார்க்கிறோம். ஆனால் தேவன் சகலித்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் அதை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 9 வாசிப்போம். ஆதியாகமம் 32:9. பின்பு யாக்கோபு, என் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் என் தகப்பனாகிய ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே,
உன் தேசத்துக்கும் உன் இனத்தாரத்துக்கும் திரும்பி போ, உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானே. யாக்கோபு பார்க்கிறோம், அவனும் அவனுடைய சகோதரனுக்கும் பிரச்சனை உண்டாகிறது. தன் சகோதர கையில தனக்கு தப்பித்துக் கொள்வதற்காக தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வத வெறும் கையை ஓடுகிறான். தன் மாமன் வீட்டுக்கு போகிறான். வெறும் 20 ஆண்டு காலம். அவன் வரும்போது 2 பரிவாரங்களோடு வருகிறான் என்று சொல்கிறான். தன் சகோதரத்தை கேட்கிறான், எப்படி தன் சகோதரனை பாதுகாப்பானா கொண்டுடுவான்னு சொல்லி அஞ்சுகிறான். தன் சகோதரன் சந்திக்கப்பட வேண்டிய அவன் கடந்து வருகிறான். 35ஆம் அதிகாரம் 7 வாசிக்கும். ஆதியாகமம் 35:7. அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி தன் சகோதரனுடைய முகத்துக்கு தப்பி ஓடின போது அங்கே தனக்கு தேவன் தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டான். ரெபெக்காளின் தாதியாகிய தெபொராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்க பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அவன் ஒரு பலிபீடத்தை கட்டுகிறான். தேவன் ராத்திரில தரிசனமாகிறார். நீ யாக்கோபு பதான் ஆரம்பித்து வந்த பிறகு தேவன் மறுபடியும் தரிசனமாகிறார். அவனை ஆசீர்வதிக்கிறார். நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று எனப்படுவாய். இன்ன வரைக்கும் அந்த இஸ்ரவேலுங்கிற நாம நமக்குள்ளாக இருக்கிறது. வெறும் கையாக கடந்து போனான், சம்பாதிச்சுட்டான். மீண்டும் அதை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஒரு எதிரி வந்து அழிக்க நிற்கிறான். அவனிடத்துல தப்பி வைத்துக் கொள்வதற்காக தேவன்கிட்ட போய் கேட்கிறான், ஆண்டவரை நீதானே அனுப்பினீர், நீதானே என்ன போக சொன்னீர். அங்க சொல்லுகிறான், உன் சகோதரன் கைப்பட மாட்டான், நீ கடந்து போயிட்டு சொல்லுகிறான். 2 பரிவாரங்களுடன் கடந்து போகிறான் என்று பார்க்கிறோம். அவன் என்ன தேவனிடத்தில் எதிரின் மத்தியில் கேட்கிறானோ, புள்ளியுள்ள குட்டிகள் போனா புள்ளியுள்ள குட்டிகள் போடும், வெள்ளை குட்டிகள் போனா வெள்ளை குட்டிகள் போடும், கருப்பு குட்டி போனா என்ன அவனுக்கு தேவை கர்த்தர் சொல்லும்போது அதை அப்படியே வாங்கி செய்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய நிலைகளை புரிந்து கொள்ளப்பட வேண்டும். யாக்கோபு கூட நம்ம வாழ்க்கையில் சீர்கட்ட வாழ்க்கை அல்ல. ஏதோ ஒரு சில தேவைகள் மாத்திரம் இருக்கிறது. யாக்கோபு போல தன்னை யாரும் கொலை செய்வதற்கு நம்ம துரத்திட்டு வரல. அவனை விட ஒரு மேன்மையான வாழ்க்கை தான் நம்ம இருக்கிறோம். ஆனால் உங்களை அழைத்த தேவன் உங்களை பாதுகாப்பறை நீங்கள் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை ஒருபோதும் விட்டு விலகிடக்கூடாது. ஆதில் அழைத்த தேவன் சொன்ன பேச இன்றும் நம்முடைய இருக்கிறான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து 40 ஆண்டு வனாந்தரத்தை போஷித்த தேவன் இன்று நம்மளோட வாசம் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட வாழ்க்கையோட நம்ம ஒரு பெரிய வாழ்க்கையெல்லாம் கிடையாது. 40 ஆண்டுகள் தன் வஸ்திரம் பழைசாம தன் பாதரட்சை வீணாகாமல் தேவத்து குசியோட மன்னாவை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அந்த தேவன் இன்று நம்மோடு இருக்கிறான். ஆனால் இயேசு நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் நமக்கு எப்படி நடத்தினார். ஒரு பக்கம் நாம் காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமே தவிர ஒரு கடினமான காலத்தை நம்ம வாழலை. ஏதோ ஒரு சில தேவைகள் இருக்கிறது, அதை நாம் சார்ந்து கடந்து போய் நாம் அதை அடைந்து கொள்ளப்பட வேண்டும். யோபு புத்தகம் 42ஆம் அதிகாரம் 12 வாசிக்கும். கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள். மூத்த மகளுக்கு எமிபால் என்றும் 2ஆம் மகளுக்கு கெசியால் என்றும் 3ஆம் மகளுக்கு கேரனாப்பு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் எங்கும் யோபுவின் குமாரத்திகளைப் போல் சௌந்தரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகப்பன் அவர்கள் சகோதரின் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளாய் இருந்து பூரண வயதுள்ளவனாய் மரித்தான். இங்க நாம் பார்க்கிறோம், யோபுடைய முன்னிலை பார்க்கிறோம், பின்னிலை அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், இரட்டிப்பான நன்மை அடைகிறான். சாத்தாண்ட சோதனையினாலே கழுதைகள் ஒட்டகங்கள் ஆடு மாடுகள்லாம் அழிக்கப்படுகிறது. சரீரத்தில் ஒரு பெரிய வேதனை.
தேவன் அவனை நினைவு கூறுகிறார். தேவன் தன் வாயின் ஆவின் வார்த்தையினாவோட அவனை தூசிகள் என்று சொல்கிறார். குறைந்த நாட்கள் தான் அவனுடைய சோதனை, நீண்ட நாட்கள் அல்ல. அவன் நிலையில் இருக்கிறான். தான் இழந்து போன மீண்டும் 10 குழந்தைகளை கொடுக்கிறான். தன் கொடுக்கப்பட்ட இழந்த ஆடு மடையெல்லாம் 2 மடங்கு ஒப்புவிக்கிறான். அவன் எப்படி கிழக்கு திப்பத்தில் ஒரு பெரிய மனிதனாக காணப்பட்டானோ அதை மீண்டும் தேவன் அவனுக்கு கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம். வேற யாருமே அதை அடைய முடியல. அந்த தேசத்தில் காணப்பட்ட யோபு போல அந்த வசதி வாய்ப்பு யாருமே போக முடியல. தேவனுடைய அனுகிரகம், தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வசனத்தை கீழ்ப்படுத்ததுனாலே அவன் சூழ்நிலை என்ன இழந்தாலும் அது திருப்பி ரெட்டிப்பாக தேவன் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதான் ஒரு பக்கம் சாத்தான் நாம் சோதிக்கப்படலாம், மனிதனாலும் இழக்கப்படலாம். எந்த இடத்துல வேதம் சொல்ல நீங்கள் விற்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல அப்படியாக உங்கள் நிற்க வைப்பேன் என்று சொல்கிறார். அவருடைய வார்த்தை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளப்பட வேண்டும், வார்த்தையை பிடித்துக் கொள்ளப்பட வேண்டும். வேதம் என்று சொல்லியிருக்கிறது, இப்படி எழுதியிருக்கிறது. நம்ம எந்த இடத்துல வைக்கப்பட்ட சமூகத்தை நின்னப்போ அந்த இடத்துல என்ன பண்ணுவார், அவர் உங்களை தலைநிமிர்ந்து இருக்க செய்வார் என்பதை நாம் அறிந்து கொள்ளப்பட வேண்டும். காலங்கள் மாறலாம், சமயங்கள் மாறலாம், தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாதது. நம்ம எந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்கிறோங்களோ அதை அப்படி செய்கிற தேவன். நீங்கள் சோர்ந்து விசுவாசத்தை இழந்து தேவனை முறைப்படுத்தி போனீங்கன்னா அதை அடைய முடியாது. ஏன்னா அவர் எல்லா நிலையிலும் உருவாக்கக்கூடியவர். ஏன் இந்த பிரச்சனை வந்தது, ஏன் இந்த சோதனை வந்தது, ஏன் இந்த நிலை வந்து நம்ம ஆய்வு பண்ணணும். அதை விட்டு நம்ம என்ன பண்ணா தேவன சமூகத்தை கடந்து போயிடுவோம். ஆனால் இறைமார்கள் நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் ஏதோ ஒரு இடத்துல பள்ளங்கள் உண்டாகிறது. நம் சொந்த வாழ்க்கையாக இருக்கலாம், இல்லை சாத்தான சூழ்ச்சியாக இருக்கலாம். எங்கே உருவாகுது என்பதை நம்ம அறிந்து அதிலிருந்து கடவுளோட ஒத்தாசை கேட்டு நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டிய தவிர தேவனை போய் நாம் ஒருபோதும் மறுதளித்திடக்கூடாது, தேவனை முறுமுறுத்திடக்கூடாது. ஏன்னா காலம் கடைசி நின்று கொண்டு இருக்கிறோம். எப்படியோ நாம் தெய்வத்திற்கு நிறைவேற்றம் கொடுக்கக்கூடாது என்பதை அவன் தீவிரப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கெர்சிக்க எவனை விழுங்க சுற்றி வகை தேடி திரிகிறான் என்று சொல்கிறது. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும். எப்ராஹிமின் மலைதேசத்தில் இருக்கிற சோப்பீம் எனப்பட்ட ராமதாயின் ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவனுக்கு எல்கானா என்று பேர். அவன் எப்ராஹிமனாகிய சூப்புக்கு பிறந்த தோகுவின் குமாரனாகிய எழுகுவின் மகனான எரோகாமின் புத்திரன். அவனுக்கு 2 மனைவிகள் இருந்தார்கள். ஒருத்தி பேர் அன்னாள், மற்றவள் பேர் பெனினாள். பெனினாளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளை இல்லை. அந்த மனுஷன் சீலோவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரில் இருந்து போய் வருவான். அங்கே கர்த்தரின் ஆசாரியரான ஏலியின் அவன் போய் மனக்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே தேவரே, உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் இணைச்சருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். அன்னாள் இருந்த ஒரு பெண்மணி இருக்கிறார். எல்கானா என்பது 2 மனைவிகள். அவனுடைய இளைய மனைவி ஆசிர்வதிக்கப்பட்டதினாலே அன்னாளை ரொம்ப கேவலமாக பார்க்கிறான். தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கிறான். தன் குழந்தை இல்லை என்பதனாலே ஒரு நாச்சியாரை உருவாக்கி அவளாவது தன் குடும்பம் வாழட்டுமே, சந்ததி பெருகிடும் என்று சொல்லுகிறான். ஆனால் அன்னாளை ரொம்ப கேவலமாக எண்ணுகிறான். இல்லை உட்கருத்து நாம் எல்லாருமே பார்த்துருக்கிறோம். ஆண்டுதோறும் குடும்பமாக தேவாலயத்தில் போகப்பட வேண்டும். எத்தனையோ முறை ஜெபித்திருப்பாள், எத்தனையோ முறை தேவாலயத்துக்கு போயிருப்பாள். ஆனால் விண்ணப்பித்த ஒரே ஒரு விண்ணப்பம், எனக்கு ஒரு ஆண் மகனை கூட ஆண்டவரே உன்னுடைய ஊழியத்தை கொடுத்துட்றேன், என்னை மலையிலிருந்து யாரும் சொல்லக்கூடாது. அதான் அவருடைய விண்ணப்பம். அது சாதாரண விண்ணப்பிக்கல. போய் ஆண்டவர் ஒரு ஆண் மகனை கூட தேவ சமூகத்தில் கதறுகிறான், அழுகிறான், தன்னை முற்றும் அர்ப்பணிக்கிறான். தான் என்ன செய்து கொண்டு இருக்கு என்பதோடு தெரியாம உட்கார்ந்திருக்கிறான். தேவன் அவளோடு இடைப்பட்டு ஒரு குழந்தை கொடுக்கிறார். ஆனால் இறை சமூகத்தில் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அப்படியே கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்த 3 2 குமாரத்திகளை பெற்றால் அவளுக்கு 5 பிள்ளைகள் இருந்தது. ஆனால் இறை சமூகத்துக்குள்ளாக அவள் ஒரே ஒரு குழந்தை கேட்டாள்.
அதன் பிறகு 5 பிள்ளைகளை கொடுக்கிறார். ஆனால் தேவன் பார்த்தீங்கன்னா அவர் ஐஸ்வர்யத்திலும் ஆசீர்வதிப்பதிலும் அவர் குறைவில்லாத ஒரு தேவன். நம்முடைய தகுதிக்கு சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவர் கொடுக்கக்கூடிய தேவன். ஆனால் இறைமார்க்கம் எதிர்பார்க்கணுமாக நாம் தேவ சம்பத்தில் விசுவாசிக்கப்பட வேண்டும். அவருடைய அரணாக பாதுகாப்புக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அப்போது உங்களுக்கு இரட்டிப்பான நன்மை கொடுப்பார் என்று இறைமார்க்கம் சொல்கிறது. மல்கியா 4ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும். அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல் வளரும். சூரியனை போல எரிகிற நாள் வரும். அப்போது அகங்காரிகள் யாவரும் அக்கிரம செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிறதுனால் அவர்களை சுட்டரிக்கும். அது அவர்களுக்கு வேறையும் கொப்பையும் வைக்க போகும் என்று சேனையில் கர்த்தர் சொல்லுகிறார். சபைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு பலமுள்ள நாட்கள் வருகிறது. அகங்காரிகள் அக்கிரமக்காரன் அழிந்து போவார். ஒரு சூளை, ஒரு அக்கினிமயம் நாட்கள் வருகிறது. அவளை பாருங்க, ஒருவனும் தப்பி பிழைக்க முடியாது. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்க போகிறது. வெளிப்படுத்தின 6ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பூமியில 3 நியாய தீர்ப்பை துவங்க போகிறார். இனி ஒரு காலங்கள் நாம் எங்க போய் தப்பித்து போறாலும் தப்பிக்க முடியாது. எசேக்கியேல் சொல்கிறார், 7 பொண்ணு வெள்ளி உன்னை தப்பிப்பது அல்ல, அது தெருக்களை எரிந்து விட்டு ஓடிவிர்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவர் தேவன் பூமியை நியாயத்திற்கு போகிறார். நாசு சுவாசம் எந்த ஒரு மனிதனும் ஒரு மனிதனை காப்பாற்ற முடியாது என்று சொல்கிறார். ஆனால் நாம் இனி ஒரு பெரிய காலங்களை சந்திக்க போகிறோம். அந்த காலத்துக்கு தேவனுடைய தயவு, தேவனுடைய பாதுகாப்பு நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடி நாம் நன்மை பெற்றுக்கொள்ளப்பட வேண்டும். கடைசியாக இன்றைக்கே தருவேன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7 வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளை மறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் மெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்தரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து. இங்க பார்க்கிறோம், தேவன் மோசேயை சந்திக்கிறார். உன் ஜனத்துடைய கூக்குரல் சத்தத்தை கேட்டேன். நான் வாக்கு கொடுத்த பிறகு 4ஆம் தலைமுறை வந்தேன். நீங்க பவுல் அதுக்கு மேற்கோள் காட்டுவார், மோசே மேற்கோள் காட்டுவார். அன்று என்றுப்பார், ஒரு தலைமுறைக்கு 100 ஆண்டுகள் 400 ஆண்டுகள் கடந்த அன்று என்ன பண்ணார்? என் ஜனங்களே வாக்கை நான் கேட்டேன் என்று சொல்லுகிறார். அவர் வாக்கு கொடுத்த ஒருபோதும் மாற மாட்டார். 30 ஆண்டுகள் கூட்டப்பட்டது. நான் உங்களுக்கு அது பதில் சொல்லியிருந்தேன். மோசே போ சொல்கிறான், அவன் மறுக்கிறான். ஏன்னா எங்கேருந்து தன் உயிருக்கு காப்பாற்றிக் கொள்வது ஓடி வந்தானோ அங்கே போ சொல்லுகிறான். திக்கு வயங்கு சொல்லுகிறான், மந்த புத்திங்கிறான். நானா பார்த்துறேன், என்னென்னவே அடுக்கிறான் பண்ண. எது கண்ணோட்டம் வைத்திருக்கான்? தான் எதிரி எய்த்து ராஜா. அங்க போனா நம்ம கொண்டுடுவானே. அதனால 30 ஆண்டுகள் வேணா போச்சு. அங்க சொல்லுவார், உன் எதிரி செத்து போயிட்டான் போ அப்படின்னு. அதன் பிறகுதான் அப்பயும் போக மறுக்கிறான். கடவுள் கோவம் அவனை கொல்ல போறார். அவன் மனைவி விருத்த சந்திர மணி ரத்த சம்பந்தப்பட்டவன், ஆண்டவர் என்னுடைய கணவனா இருக்கிறான், தயவுசெய்து எனக்காக என்ன பண்ணாத, விட்டுடு, அவனை கொண்டுடாத என்று சொல்கிறான். தேவன் என்ன தீர்மானித்து அன்றைக்கே வாசல் திறக்கும். கூட குறைஞ்ச போறது காரணம் மோசே 30 ஆண்டுகள் காரணமா இருக்கிறான். எந்த ஒரு தெய்வ தீர்மானம் கூட்டி குறைஞ்சு போனாலும் காரணம் மனிதர்களை. ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, ஏதோ தேவன பிரியமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஏதோ ஒரு சூழ்நிலை தடுமாறுகிறது. ஆனால் நம்ம இறை சமூகத்துடன் புரிந்து கொள்ளப்பட வேண்டும்.
தேவன் சொன்னதை சொன்னதுதான். அவர் நம்மை போல மனிதன் அல்ல, சகலத்தும் அறிந்து ஆராய்ந்து தன் கரங்களை வைத்திருக்கிறார். அவளும் செய்யப்படாத காரியம் ஒன்றுமல்ல. ஏதோ ஒரு இடத்துல தவறு நடக்கிறது, சொன்னது மாற காரணம். ஆனால் இறை சமுதாயம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவன் ஒருபோதும் மாற்றிக்கொள்ள மாட்டார். அவர் இன்றைக்கே நான் தருவெடுச்ச வார்த்தை அவர் நடைமுறைப்படுத்துகிறார் என்று பார்க்கிறோம். மார்க் 5ஆம் அதிகாரம் 22 வாசிப்போம். அப்பொழுது ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய எவரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரணாவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான். அவர் அவனோடு கூட போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாலுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவர்கள் எல்லாம் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். இங்க பார்க்கிறோம், எவிரி என்கிற ஒரு ஜெபாலய தலைவன், அவன் மகள் இன்றைக்கே சாகுவதற்கான நிலையில் இருக்கிறான். இயேசு எடுத்து வந்து கேட்கிறான், ஆண்டவரே நீ கடந்து வந்த என் குழந்தை என்று செத்து போயிடும், நீ வந்தால் காப்பாற்றிக் கொள்ளலாம். அது இயேசு இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்த என்று சொல்கிறார். வேதத்தில் நிறைய இடங்கள் இருக்கிறது. அவர் சொன்னபடியே நடைமுறைப்படுத்துகிற தேவன். அது காலங்கள் சமயங்களை பார்த்து ஒத்தி போடுகிற தேவன் அல்ல. எஸ்தர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். இந்த நடவடிக்கைகளுக்கு பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு அமிதாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் ஆகாகியனை மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் இருக்கிற சகல பிரபுக்களுக்கும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லோரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவனுக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளையிட்டிருந்தான். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவில்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. அப்பொழுது ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் மொர்தெகாயை பார்த்து ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இந்த நடைமுறைக்கு பின்பு ராஜாவாக அக்சுர அம்தாவின் குமாரனாகிய ஆமான் என்ற ஆகானுடைய மேன்மைப்படுத்தி தன்னிடத்தில் சகல பிரபுகளும் மேலாக அவனுடைய ஆசனத்தை உயர்த்தி வைத்தான். ஆகிய ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரராகிய ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். அவன் இப்படி செய்ய வேண்டும் என்று ராஜா கட்டளை எடுத்துக்கொண்டும் அங்கே மொர்தெகாய் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஆமானுடைய காதுகளுக்கு கடந்து போகிறது. மொர்தெகாய் சொன்னி செய்வது சரியா நிலைநிற்கும் என்று கேட்கிறார்கள். நான் செய்ய முடியாது என்று விவாதம் அணுகிறான். ஆமானுடைய காதுகளுக்கு போகிறது. அவன் ஒரே ஒரு மொர்தெகாயை அழிப்பது அவனுக்கு பெரிதல்ல. அவன் சார்ந்திருக்க ஒரு குலத்தை அழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கிறான். பொன்னும் பொருள் ராஜாடுகளை கொடுத்து நம்முடைய தேசத்தில் நம்முடைய மொழிக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் நாகரிகத்துக்கும் மாற்றி ஒரு இனம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அதை நாம் அழிக்கப்பட வேண்டும் என்று சொல்கிறான். ராஜா சம்மதித்த நிருபங்களை எழுதிவிடுகிறான். இது மொர்தெகாய் காதுகளுக்கு போகிறது. நான் ஒருவர் மீறினேன், என் இனமே அழிந்து போயிடும் என்று சொல்லி என்ன செய்வதென்று தெரியாமல் தன் வஸ்திரங்களை கிழித்து மண்ணை மேலே வாரி போட்டுக்கொண்டு அரண்மனையில் ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான். இந்த செய்தி எஸ்தருக்கு போகிறது. அவள் கேட்டு வேறு ஒரு ஆடைகளை அனுப்பி வைக்கிறான். அவன் மறுக்கிறான். 4ஆம் அதிகாரம் 1 நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை பிடித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு ராஜாவின் அரண்மனை வாசல் முகப்பு மட்டும் வந்தான். இரட்டுடுத்தியுடனாய் ராஜாவின் அரண்மனை வாசலுக்குள் பிரவேசிக்க ஒருவனுக்கும் உத்தரவில்லை. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக இரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். 12 வாசிப்போம். எஸ்தரின் வார்த்தைகள் மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள்.
மொர்தெகாய் எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறதுனால் மற்ற யூதர் தப்பக்கூடாதிருக்க நீ தப்புவாய் என்று உன் மனதிலே நினைவு கொள்ளாதே. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்பொழுது எஸ்தர் மொர்தெகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் குடிவர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இங்க பார்க்கிறோம், செய்தி முழுவதும் எஸ்தருக்கு போகிறது. ஆனா ராஜா பார்க்கக்கூடிய காலம் கிடையாது. அவர் சொல்லுகிறார், ஒரு 3 நாள் உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்கள், நான் செத்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு என்ன பண்றேன், நான் ராஜாவிடத்தில் போய் நான் செய்தியை அறிவிக்கிறேன் என்று சொல்லி. அல்லது காலங்கள் சில விஷயம் தாமதிக்கலாம், தாமதிக்க முடிய நிலையில் நாம் தாமதிக்க கூடாது. அவள் போகிற இடம் தான் ஜீவன் எடுக்கக்கூடிய ஒரு இடம். அவன் சொல்லுகிறாள், நான் இன்றைக்கு புறப்படுகிறேன் என்று சொல்லி. மனித ரூபத்திலும் தேவ ரூபத்திலும் அவள் கிருபை கிடைக்கிறது. எந்த ஒரு மனிதன், ஒரு குலம், ஒரு கோத்திரம் அழிக்கப்பட வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டதோ அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். யார் எதிரியா காணப்பட்டானோ அவனை தூக்கு மரத்துக்கு அவனே சிக்கிக் கொள்ளுகிறான். ஆனால் இறை சமூகத்தை நாம் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை நம்பி, ஏன்னா விசுவாசம் என்பது நம்பக்கூடிய காலம் நிச்சயமாக இருக்கிறது. தேவனுடைய அரணுக்குள்ளாக நாம் கடந்து வர வேண்டும். அப்படி கடந்து வரவும் நம்ம ரெட்டிப்பான நன்மை கொடுக்கிறோம். அது நாளை மறுநாளில் இன்றைக்கு துவங்குகிற தேவன் என்று சொல்லுகிறார். ஆனால் இறைமாருக்கு நமக்கு நடைமுறைப்படுத்துகிற பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தேவைகள் இருக்கிறது, பற்றவரைகள் இருக்கிறது. சாத்தா நீண்ட காலம் போராடி கொண்டு இருக்கிறான். இறைமாருக்கு வாக்கு கொடுக்கிற பிரகாரம் நான் விசுவாசத்துக்குள்ளாக அவருடைய அரணுக்குள்ளாக கடந்து வர வேண்டும். அவர் இன்றைக்கே நம்ம தேவன் ரெட்டிப்பான நன்மை தருகிறார் என்று சொல்கிறது. நம்ம எல்லாரும் பழங்கால் படிடுவோம்.